எப்போ வந்த? ஹெவி டிராஃபிக். 6:30 ஆயிடுச்சு. அம்மா எப்படி இருக்காங்க? இப்போ பரவாயில்ல. அம்மா ஏதாச்சும் சொன்னாங்களா? உன்னை தான் கேட்குறேன். காலையிலேயே ஆரம்பிக்காத ப்ளீஸ். நான் சொல்கிறது உனக்கு புரியுதா புரியலான்னு எனக்கு தெரியல. இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்கிறது? ஐம் ஆல்மோஸ்ட் 29. எவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறேன்னு எனக்கு தான் தெரியும். உன்னை கேட்டால் நீ அப்படியே அமைதியாக இருக்க. இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கிறது செட் ஆகாது. நம்ம வெக்கேட் பண்ணிடலாம். புரியல. நான் இவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன். எங்கள் அம்மா கன்வின்ஸே ஆக மாட்டுறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. அப்போ அவ்வளோதானா? நான் வேணா அம்மா கிட்ட பேசவா? நான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். வேணாம் வர்ஷா. ஆல்ரெடி உன் பேரை சொன்னாலே எங்கள் அம்மா டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ என்ன பண்ணலாம் நீ சொல்லு. எப்பயுமே நீ சொல்கிறதானே பண்ணிகிட்ருக்கோம், சொல்லு. அதான் சொல்லிட்டேன்ல என்ன பண்ணலான்னு. ஏஜ் கூட பிரச்சனை இல்லை. எங்கள் அம்மா கேஸ்ட் பார்க்குறாங்க. உனக்கு தான் என் ஃபேமிலி பற்றி நல்லா தெரியும்ல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீ ப்ரப்போஸ் பண்ணும்போதே சொன்ன, நான் உன்னை விட எல்டர், வேறு கேஸ்ட், ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்ல. இப்போ நான் சொன்ன மாதிரி தானே வந்து நிற்குது. எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு. அவங்களுக்கு என்னை விட்டால் யாருமே இல்லை. இருந்தாலும் நீ தான் வேணும்னு வந்தேன்ல. என்ன சொல்லணும்? நான் சொல்கிறது உனக்கு ஏண்டி புரிய மாட்டேங்குது? எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த டைமில் அவங்கள பகிச்சிக்கிட்டு என்னால் இருக்க முடியாது. பார், எனக்கு அவங்க தான் முக்கியம். 2 இயர்ஸாக ஒன்றா இருந்துட்டு இப்போ சடனாக இப்படி சொன்னால் எப்படி? இப்போ தான் புரியுது. லாஸ்ட் மந்த் நான் ப்ரெக்னென்ட்னு சொன்னப்போ என்னை ஏன் அபார்ட் பண்ண சொன்னேன்னு. இப்போ நீ ஏன் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க? தேவையில்லாமல் பேசுகிறேன்னா? உண்மையை சொன்னால் கோவம் வருதா உனக்கு? எல்லா தப்பையும் நீ பண்ணிவிட்டு இப்போ என்ன தப்பு சொல்கிறியா? நான் தான் ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டேன். அட்லீஸ்ட் நீயாவது கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல. இப்படிலாம் ஓவராக பேசினா சா வச்சிருவேன் உன்னை. என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இவனை நம்பாத, ரிஸ்க் எடுக்காதன்னு. யார் பேச்சும் கேட்காம உன்னை நம்பி வந்தேன்ல. என்ன சொல்லணும்? வர்ஷா, நீ என்ன தப்பாவே புரிஞ்சு. நீ ஒன்றும் சொல்லாத. 2 டேஸில் பிஜி பார்த்துட்டு நானே போயிடுறேன். 2 டேஸா? வேணாம், மந்த் எண்ட் வேறு இருந்துட்டு போ. Varsha, I'm sorry.
வர்ஷா, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. நான் வெக்கேட் பண்ணலான்னு தான் சொன்னேன். ஏன்னா நீ, நான், அம்மா, தங்கச்சி இனிமேல் எல்லாரும் ஒன்றா தான் இருக்க போகிறோம். எஸ், அம்மா ஒத்துக்கிட்டாங்க. எப்படி? ஆக்சுவலாக பார்த்தோன்னா அம்மா கிட்டே எப்படி பேசணுன்னு தான் சொன்னாங்க. நான் தான் சும்மா உன்னை இரிட்டேட் பண்ணி பார்க்கலான்னு இந்த ட்ராமா க்ரியேட் பண்ணேன். வலிக்குது. இனிமே விளையாட்டுக்கு கூட இப்பெல்லாம் சொல்லாத. எப்படி அம்மா ஒத்துக்கிட்டாங்க? நம்பலல்ல? இப்போ பாரு. இரு, எங்கள் அம்மா கால் பண்ணி தரேன், பேசு. இரு, கால் பண்ணுறேன். ஹலோம்மா. இதோ தரேம்மா. ஏதோ கனவு மாதிரி இருக்கு. என்னடா சொன்ன? எப்படி அக்செப்ட் பண்ணாங்க? அதெல்லாம் எதுக்கு உனக்கு? நான் தான் எப்பயுமே சொல்லுவேன்ல, ஆல்வேஸ் அண்ட் ஃபார் எவர். பாத்தியா, ப்ரூவ் பண்ணிட்டேன். ஆமாம், என்னை நம்பாதுன்னு உன் ஃப்ரெண்டு சொன்னான்னு சொன்னியே, அவ? அது சும்மா ஒரு ஃப்ளோவில் அப்படியே சொல்லிட்டேன். நீ ஒன்று தப்பு எடுத்துக்காத. எனக்கு தெரியும்டி, அந்த சுபா தானே? நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் இன்னும் அபார்ட் பண்ணலடா. டேய், நான் வந்துட்டேன்டா. வெளில தான் வெயிட் பண்ணுறேன். சாப்பிட்டு இருக்க மச்சான், 2 minutes வரேன். டேய் டேய், யாரா அந்த பொண்ணு? எந்த பொண்ணு? தோ அந்த வீட்டிலேருந்து வெளில வந்தாலே. அதுவா? அங்கே 3 பொண்ணுங்க ரூம் எடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஏன் கேட்குற?
இல்லை சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். ஆனால் அந்த பொண்ணு செம்மையாக இருந்தாடா. யாரை சொல்கிறேன்னு தெரியலையே. டேய், அழகா, டாலா, ஃபேரா. ஓ அவளா? பேசியிருக்கேன் அவகிட்ட. அம்மா பேசியிருக்காங்க, அப்போ பார்த்துருக்கேன். சரி, அம்மாகிட்ட கேட்க வேண்டியதான். என்ன கேட்கணும்? இல்லை, சும்மா அவளை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு. நீ இவ்வளோ எக்ஸைட் ஆக மாட்டியே? இல்லை, நான் இப்படிலாம் பேச மாட்டேன் தானே. எனக்கு என்னமோ தெரியலடா, அவளை பார்த்தோன்னே ஒரு செம்ம ஃபீலு. இதை நான் எப்படி சொல்கிறது, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. ஆனால் நான் சொல்கிறது உனக்கு புரியுதுல. ஆனால் எப்படி நான் இவ்வளோ நாள் பார்க்காம இங்கே இருந்தேன்னு தெரியலையே. போகலாமா? உனக்கு எங்கே இதெல்லாம் புரிய போகுது? சொல்லுடி. ஹே, இன்றைக்கு நைட் ஒரு சின்ன பார்ட்டி ஒன்று இருக்குடா. உண்ட ரூம் தரையிலுமா? சரி, ஓகே. எப்போ வர? ஆஃப்டர் 7 PM. நான் கீ ஷூவில் வச்சுட்டு போகிறேன், எடுத்துக்கோ. ஓகே. சரி, ஓகே, பாய். டேய் மச்சான், என்ன இருந்தாலும் அவ செம்மையாக இருந்தால. அவள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான்னு நினைக்கிறேன். வெளில ஒரு பையன் கூட நின்று பேசிச்சிருப்பா, நான் பார்த்துருக்கேன். ஏன்டா, ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட பேசினாலே உடனே பாய் ஃப்ரெண்டுன்னு நினச்சிப்பியா? போடா மயிறு, நீ நம்மளனா எனக்கு என்ன? ஆல்ரெடி பட்டது போதாதா? மூடிட்டு இருங்க ஃப்ரெண்ட், அதுதான் உங்களுக்கு நல்லது. என்னடா மச்சான், இவ வெளியே வர மாட்றா. அப்போ நீ சீரியஸாக தான் சொல்கிறியா? அம்மா கிட்ட கேட்டால் கேவலமாக நினைப்பாங்க. சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம் வா. ஃபீல் பண்ணாதடா. ஹாய், என்ன ஜாலியாக இருந்தியா? நிறையவே. சரி, எப்போ கிளம்புற? எனக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு லேட் ஆகுதுடா. நான் இங்கேயே குளிச்சுட்டு வலிக்கிறேன். இன்னொரு ½ ஹவரில் போயிடுவேன். ஓகே. எக்ஸ்ட்ரா யாரோ இருக்கிற மாதிரி இருந்தது. ஐயோ, இவளா? இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுதா? கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஐயோ, இவளேதான். ஐயோ, எனக்கு கையும் ஓடல, காலம் ஓடல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியல. இப்போ எப்படி இங்கே வந்தா? ஓகே, ரைட், நல்ல சான்ஸ். இதை விட்டா விட்டு எப்படியா பேசிடு, ப்ளீஸ். ரொம்ப யோசிக்காத. ஹாய், பயப்படாத. எங்க போனா? இங்கே தானே உட்காந்துட்டு இருந்தா. எங்கே போயிருப்பா? இங்கே போக வாய்ப்பு இல்லை, பூட்டி இருக்கு. ஒருவேளை கிச்சன் போயிருப்பாளா? எங்கே போயிருப்பா? ஒருவேளை கிளம்பிருப்பாளோ?
ஹெட்டேக்காக இருக்குது. காஃபி பவுடர் தேடி பார்த்தேன், பட் அங்கே இல்லை. அது அங்கே கிச்சனில் தான் இருக்குது. சரி, ஓகே. இருங்க, நானே போட்டு தரேன். இல்லை, பரவாயில்ல. அட அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நானே போட்டு தரேன். ஷூரா? அட ஷோருங்க. சரி. ப்ரோ, ஸ்ட்ராங்கா? ஓகே ப்ரோ கூப்பிட்டுட்டு. தேங்க்யூ. நைஸ் கலெக்ஷன்ஸ். என்கிட்ட தான் பேசுகிறீங்களா? புக்ஸ்லாம் பார்த்தேன், நல்லா இருந்தது. தேங்க்ஸ். நீங்கள் குடிப்பீங்களா? எப்பயாச்சும், ரேர் தான். ஓ நைஸ். போமா. ஜீவா, இவ என் ஃப்ரெண்ட் வர்ஷா. ஓ. இப்பதான் ரீசெண்டா எங்களோட ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கா. ஓ சரி, ஓகே, bye. பை, கிளம்புறோம். பா. ரூமில் சில்க் போஸ்டர் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அது சும்மா. நானும் அவங்களோட பெரிய ஃபேன். சரி, ஓகே, பாய். பாய். உங்களுக்கும் சன்ரைஸ்னா பிடிக்குமா? ஹாய். உட்காருங்க ப்ரோ. தனியாவா வந்தீங்க? இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கும் சன்ரைஸ் பார்க்க ரொம்ப பிடிக்குமா? எதை கையில் கொண்டு வந்தோம், கொண்டு போவோம், எதுவும் இல்லை. இதை பார்த்து நிற்போம் கொஞ்சம். புரியுது. ஐயோ, அது நான் எழுதல. தெரியும், அது மனுஷபுத்திரனோட கவிதை. நீங்க சொன்னது தான் எனக்கு அது ரொம்ப ஷாக்காக இருந்தது. நானும் புக்ஸ்லாம் படிப்பேன். நல்லது. உங்க கவிதைலாம் கூட படிச்சிருக்கேன். பொய் சொல்லாதீங்க. அட, சீரியஸா? ஏங்க சும்மா பொய் சொல்லாதீங்க. ஓகே, நீங்கள் கடைசியாக டைரியில் எழுதின கவிதையை நான் கரெக்டாக சொல்லிட்டா 1000 rupees நீங்கள் எனக்கு தரணும். ஓகே? சொல்லுங்க. கண்டதும் காதல் என்றவர்களை பைத்தியம் என்றேன். என்னவளை கண்ட நாள் முதல் நானும் பைத்தியமானேன். ஹலோ, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. கரெக்ட், பர்ஃபெக்ட்.
அன்றைக்கி நைட் பார்ட்டிக்கு வந்தப்போ படிச்சிங்களா? ஆமாம், எல்லாமே படிச்சிட்டிங்களா? எல்லா கவிதையும் படித்தேன். ஐயோ அது கவிதைலாம் சொல்லாதீங்க. நான் பாட்டுக்கு ஏதோ சும்மா கிரிக்கிட்டு இருக்கேன். நல்லா தான் இருந்துச்சு. சரி, நான் தான் கரெக்டாக கவிதையை சொன்னேன்ல. 1000 rupees. ஓ ஐயோ என்கிட்ட கேஷ் இல்லை, நான் வேணா ஜிபே பண்ணட்டேன். லவ் பண்ணுறீங்களா? ம் என்னையா கேட்குறீங்க? இங்கே நீங்கள் மட்டும்தானே இருக்கீங்க, சொல்லுங்கள், லவ் பண்ணுறீங்களா? ம் இல்லைங்க. நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்களா? பண்ணேன், ஆனால் இப்போ இல்லை. ம் ஏன் என்னாச்சு? ஏங்க உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், இல்லைனா வேண்டாம். பெருசாக இல்லை, அது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். அவன் ரொம்ப பொசசிவ். கொஞ்சம் பொசசிவ்னஸ்னா ஓகே, ஈவன் டூ மச். ஸோ செட் ஆகலைன்னு தெரிஞ்சது, பிரேக்கப். ஓ காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணீங்களா? 2 years ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம், பிரேக்கப் ஆகி 4 years. ஸோ அந்த ஃபீலிங்ஸ் இன்னும் அப்படியே தான் இருக்கும். அது கண்டிப்பாக இருக்கும்ல. அவனை மறக்க முடியலன்னா இல்லை, பட் அது எப்படின்னா ஒரு ஒயிட் ஷர்ட்டில் Black டாட் பட்டா மாதிரி. அதை ஒன்றும் பண்ண முடியாது, மறக்க முடியாது. அதுக்கு நான் திரும்பி வந்தா நான் அக்செப்ட்லாம் பண்ண மாட்டேன், பட் ஸ்டில் அது ஒரு ஃபீலிங்கில் அது அப்படியே தான் இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுல்ல? ஆ நல்லாவே புரியுது. ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். ஓகே. எனக்கும் அப்படி தான். நீங்கள் சொன்ன மாதிரி ஒயிட் ஷர்ட்டில் Black டாட். ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் 5 years-ஆ. ஆனால் டே ஒன்னே தெரியும் அவன் எனக்கு செட் ஆக மாட்டான்னு. இருந்தாலும் ஒரு ஹோப். இப்பயுமா? ஹைப்போதட்டிக்கல் கொஸ்டின். ஆனால் ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா இப்போ இல்லை. ஓகே. நடக்கலாமா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னு சொன்னீங்க. நான் சும்மா சொன்னேன், தனியாக தான் வந்தேன். அப்பப்போ இப்படி தான் கிளம்பி வந்துடுவேன் தோணுச்சுன்னா. உங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் போலியே. அவ்வளோ சீன்லாம் இல்லை. சரி, உங்களை பார்த்தா கஷ்டமாக தான் இருக்குது. 1000 rupeesலாம் வேணாம், என்னை ட்ராப் பண்ணிவிடுங்க போதும். நிஜமாவா? ஆமாம். ஆனால் நான் என் ஃப்ரெண்டு காரில் வந்துருக்கேன், ஓகேவா? பிரச்சனையே இல்லை. இவ்வளோ பேசுனியே,
நம்பர் கூடமா கேட்காம வந்திருக்க? டேய், அது எப்போ கேட்க முடியும்? அட்வான்டேஜ் எடுக்கிறேன்னு நினைக்க மாட்டா? அவள் உன்னை ட்ராப் பண்ண சொன்னான். அப்போ அட்வான்டேஜ் எடுத்த மாதிரி இருந்துச்சா? இல்லை அந்த மாதிரி தான் இதுவும். தப்பு தான், புரியுது. விடு, பார்த்துக்கலாம். ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி சாவடிக்கிறானுங்க? வெறுப்பாக இருக்குது ப்ரோ. நைட்டுக்குள்ளே முடிச்சான்னு சொல்கிறாங்களே ப்ரோ, வேறு வழி இல்லையே. ப்ரோ 18 ஹவர்ஸாக ஒர்க் பண்ணுறேன் ப்ரோ, இன்னும் தூங்க கூட இல்லை. இன்றைக்கி சண்டே வேறு. எனக்கும் பிளான்ஸ்லாம் இருக்குது ப்ரோ. ஆமாம் ப்ரோ, ஆல்ரெடி என் ஒய்ஃபும் கத்திக்கிட்டு இருக்கா. ப்ரோ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், இன்சென்டிவ் கூட இல்லை. லாஸ்ட் மினிட்ல ப்ராஜெக்ட் எடுத்து உயிரை வாங்குறானுங்க. வேறு வழி இல்லை ப்ரோ, என்ன பண்ணுறது, நல்லா மாட்டிக்கிட்டோம். ப்ரோ டிஎல் கூப்பிட்றாரு, இருங்க பேசிட்டு வந்துடுறேன். ஓகே ப்ரோ, பாருங்கள். ஹலோ சார். இன்றைக்கி முடிச்சிடலாம் சார். அப்படியா? ஓகே சார், பண்ணிடுறேன். ஹாய். ஹாய். உள்ளே வாங்க. ஹாய்டா. ஹாய். லஞ்சுக்கு வெளியில் போகலாமன்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸ்வேதா லாஸ்ட் டைமில் வரமாட்டேன்னுட்டு சொல்லிட்டா, அதான் நீங்கள் வந்த. நல்லதாக போச்சு. ஒரு நிமிஷம் என் கூட வாயேன். ம், நான் இங்கே வெயிட் ஓகே. பண்ணுறேன். என்னடா சொல்லு. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுவேன். ம், நைட்லாம் நான் தூங்கவே இல்லை. நான் ஒரு 2 ஹவர்ஸ் தூங்கிக்கிறேன். நீ கொஞ்சம் ஒர்க் பண்ணுறியா? ம், ஓகே. அப்படி வேண்டா நீ லஞ்ச் ஆர்டர் செய். ஓகே. ம், நீ போயிட்டு வர்ஷாவை அனுப்பி வை. ம். ரம்யா, அவள் ஃபோன் பேசிகிட்டு இருக்கா, நான் சொல்லிடுறேன். நீ ஒர்க் பாரு. சரி, ஓகே. ம். வர்ஷா, ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை, இப்போ எதுவும் வேண்டாம். ம், ஓகே. ரம்யா எங்க? ஆக்சுவலாக அவள் உள்ளே ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. என்னோடய ப்ராஜெக்ட் ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டுருக்கா. அதான் 2 ஹவர்ஸ் எனக்காக ஒர்க் பண்ண தர சொல்லி கேட்டிருக்கேன். ஓ, ஓகே. அப்போ நானும் உள்ளே போகிறேன். இல்லை 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 ஆக்சுவலாக அவள் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லியிருக்கா. நிஜமா அவளே தான் அப்படி சொன்னாலா? ரீசெண்டாக தான் இந்த வீட்டுக்கு வந்தீங்களா? 3 months மேலே ஆகுது. 3 months ஆவா? நான் உங்களை இது வரைக்கும் அங்கே பார்த்ததே இல்லையே. ஆனால் நான் உங்களை பார்த்துருக்கேன். அப்படியா? எப்போ? டெய்லிலாம் பார்த்ததில்ல, பட் பார்த்துருக்கேன். வீக்லி 2 or 3. ஆக்சுவலாக எனக்கு வேடிக்கை பார்க்கனா ரொம்ப பிடிக்கும். ஸோ வெளியிலேருந்து பார்க்குறப்போ ஆஃபன் பார்த்துருக்கேன். ஓகே, புரியுது. ஒன்ஸ் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். அதனால தான் அன்றைக்கி பீச்சில் நானே உங்ககிட்ட வந்து பேசினேன். ஓ, அப்படி இல்லைன்னா நீங்கள் என்கிட்ட பேசியிருக்க மாட்டிங்களா?
சத்தியமாக பேசியிருக்க மாட்டேன். இருங்க வரேன். ம். வர்ஷா, இது என்னோட ரீசன்ட் ஃபேவரட் அத்தர். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நைட்டே படிக்கிறேன். ம். நான் வேர்ல்ட் லிட்ரேச்சர்ஸ் படிக்கலான்னு இருக்கேன். ஜேன் ஆஸ்டின் நாவல்ஸ் அதை நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் பை அருந்ததி ராய் படிச்சிருக்கீங்களா? ஆத்தர் நேம் கேள்விப்பட்டிருக்கேன், பட் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல. இட்ஸ் த பெஸ்ட். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் கொண்டு வரேன். டேய், நீ இன்னும் நித்திர கொள்ள போகலையா? அப்படின்னா? தூங்க போகலையான்னு கேட்டேன். ஓ, அது அப்படி பேசிட்டே இருந்தோமா, மறந்துட்டேன். இவட பர்த்டே எப்போன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? உங்கள் பர்த்டே எப்போ? ஆகஸ்ட் 25th. நிஜமாவா? ம். பட் அவ 95, நீ 96. ம், அப்படியா? ஆமாம். ஸோ நீ இனிமே அவளை அக்காண்டு கூப்பிடு. நீ மூடு. தம்பி, நீ மறக்காம லஞ்ச் ஆர்டர் செய், சரியா? நான் வந்து வேலை முடிஞ்சது. நீங்கள் என்னை அக்கான்லாம் கூப்பிட வேணாம். ஐய, அக்கான்லாம் கூப்பிட முடியாது, சான்ஸே இல்லை. சத்தியமாக கூப்பிட மாட்டேன். ம். வர்ஷா, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? எனிதிங் இஸ் ஃபைன். சரி, ஓகே, நான் அவளுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு வந்துடுறேன். ஓகே. ஹேய், ஏன்டி இப்படிலாம் பண்ணுற? உன்னை யாராவது கேட்டாங்களா? நானே இப்போ தான் ஏதோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே நீ. இதெல்லாம் உனக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. தேவையில்லாமல் ஃபீலிங்ஸை வளர்த்து கொள்ளாத. ஃப்ரெண்ட், எல்லாம் எங்களுக்கு தெரியும், உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். அதை தான் செய்கிறேன். போடா. லஞ்ச் ஆர்டர் பண்ணிட்டியா? ம், பண்ணிட்டேன். மட்டன் பிரியாணி. அப்போ ஓகே. சரி, நான் வரேன். வர்ஷா, ம். நீங்கள் மூவிஸ்லாம் பார்ப்பீங்களா? என்ன கேள்வி இது? சாரி வர்ஷா, ரொம்ப கிரிஞ்சாக பிஹேவ் பண்ணுறணும். ம். புக்ஸ், சினிமா, மியூசிக் இதெல்லாம் என்னோட ஃபேவரெட். அப்போது ராஜா சார்? ஆப்வியஸ்லி. ஆக்சுவலாக ராஜா சார் தான் எனக்கு கடவுள் மாதிரி. புரியுது, இது கேட்க கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும், பட் அதுதான் உண்மை. வர்ஷா, எனக்கு மியூசிக் தான் எல்லாமே. இட் ஹீல்ஸ் மீ எவ்ரி டைம். ஓ, ஈவன் ரஹ்மான் டூ. ஐயோ, அதுக்குன்னு அவரை பிடிக்காமலாம் இல்லை, பட் எனக்கு என்றைக்குமே ராஜா ராஜா தான். அரவிந்த், நான் உன்னை கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? இல்லை, கேளுங்க. இல்லை, ரொம்ப நாள் ஆசை. ஷியோராக தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? ஏங்க இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க? என்னன்னு கேளுங்க. எனக்கு பைக் ஓட்டணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல. இப்போ நம்ம சும்மா தானே இருக்கோம், எனக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா? இதை கேட்க தான் இவ்வளோ எசிட்டேட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களா? இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைங்க. வாங்க போகலாம். ம்.
எனக்காக வெயிட் பண்ணுறீங்களா? ஆமாம், என் ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்கான். சரி, என் வீட்டுக்கு வாங்க. இல்லை, இருக்கட்டும், பரவாயில்ல. இதில் என்ன இருக்கு அரவிந்த்? ரூம்மேட்ஸ் கூட யாரும் இல்லை, வாங்க. பரவாயில்ல, நான் இன்னொரு நாள் வரேன். அட்லீஸ்ட் ஒரு காஃபியாச்சும் குடிச்சிட்டு போகலாம். அட வாங்க. ஐயோ, வர்ஷா, இருக்கட்டும், நான் இன்னொரு நாள் வரேன். வர்ஷா, வர்ஷா. உட்காருங்க. ம், ஆஃபீஸ் போயிட்டு வரீங்களா? ஆமாம், லாஸ்ட் டேயில். புரியல. இல்லை, ஆக்சுவலாக எனக்கும் எங்கள் மேனேஜருக்கும் செட்டே ஆகாது. ரொம்ப டார்ச்சர். அதான் பேப்பர் போட்டேன். இன்றைக்கி தான் நோட்டீஸ் பீரியட் முடியுது, லாஸ்ட் டே. ஸோ அது எல்லாருக்கும் நடக்கிறது தான்ல. கரெக்டு தான், பட் எனக்கு கொஞ்சம் ஹெக்டிக். ஸோ நெக்ஸ்ட் என்ன பிளான்? ஆஃபர்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. பட் என்னென்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்ப எதுவுமே கிடைக்கல. ஸோ அதான் நல்ல ஆஃபராக வரட்டு வெயிட் பண்ணுறேன். பார்த்துக்கலாம். சரி, காஃபி? இல்லை, இருக்கட்டும், இப்போ தான் வரும்போது குடிச்சிட்டு வந்தேன். டின்னர் சாப்பிட்லாமா? 6 தான் ஆகுது, அதுக்குள்ளே டின்னரா? இல்லை, நான் 6 o'clock மேலே எதுவும் சாப்பிட மாட்டேன். ஓ, ஏன் டயட்டா? இல்லை, அப்படியே பழகிடுச்சு. ஓகே, நைஸ். அரவிந்த், நாங்கள் இன்னைக்கு பிரியாணி தான் செஞ்சுருக்கோம், சாப்பிடுவீங்கள? ஓகே தான், பட் எனக்கு கொஞ்சம் ரைஸ், ஒரு எக், அது போதும். சரி, ஓகே. ஆ, ஊரில் அப்பா சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காரு, அம்மா டீச்சர், சிப்ளிங்ஸ் யாருமே இல்லை. ஸோ இங்கே வரத்துக்கே நான் ரொம்ப அடம் பிடிச்சி தான் வந்தேன். இப்போவும் உங்களுக்கு சிட்டினா ரொம்ப பயம். எனக்கு அப்பா இல்லை, நான் அம்மா, தங்கச்சி. அப்பா நிறையா சொத்து சேர்த்து வச்சுட்டாரு, அதான் நான் இவ்வளோ ஜாலியாக இருக்கேன். அதுக்கு நான் அப்படியே இருக்க முடியாதுல்ல, அதுக்காக தான் இந்த ஐடி ஜாப் போயிட்டுருக்கேன். ஆமாம், ரம்யா எப்படி தெரியும்? அதுவா, என் ஃப்ரெண்டு ஸ்ரீலங்காவில் ஒரு பொண்ணு கூட டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தான் இன்ஸ்டாகிராமில். அது அப்படியே லவ் ஆகிடுச்சு. அவளோட ஃப்ரெண்டு தான் ரம்யா. ஆக்சுவலாக உங்களுக்கு ட்ரீம்னு ஏதாவது இருக்கா? ஆக்சுவலாக நான் ஏன் கேட்குறேன்னா, ட்ரீம் இருக்கிற யாரும் இந்த ஐடி ஜாப் சூஸ் பண்ண மாட்டாங்க. ஐ மீன் எல்லாரும் இல்லை, மோஸ்ட்லி நான் சொல்கிறது தான் உண்மை. நல்ல பேக்காக தான் எல்லோரும் இந்த ஐடி ஃபீல்டே சூஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக. ஐயோ, ரொம்ப சாரி, நான் ஏதோ கிரிஞ்சாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ட்ரீம் இருக்கா இல்லையா, அதை மட்டும் சொல்லுங்கள். ப்ரொஃபஷ்னலாக எதுவும் இல்லை, எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அது எங்கே இருந்தாலும் என்ன ஒர்க் பண்ணாலும் பீஸ்ஃபுல் மேட்டர்ஸ். அதாங்க உண்மை, கரெக்ட். உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரீம் இருக்கும்ல? கண்டிப்பாக. ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கணும்னு தாங்க என்னோட ஆசையே. எவ்வளோ நாள் தாங்க நாங்கள் வேலைக்கு போகிறது? ஃபார் அ சேஞ்ச் நீங்கள் வேலைக்கு போங்க, உங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம். தப்பு இல்லை. ஏங்க, நான் நிஜமாக தாங்க சொன்னேன். இப்போ ஃப்யூச்சரில் உங்கள் ஹஸ்பண்ட் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சடனாக டிசைட் பண்ண முடியாது, பட் அவனுக்காக என்ன வேணால் பண்ணலான்னு தோணும். ஸோ அக்செப்ட் பண்ணிப்பேன். சூப்பருங்க நீங்கள். எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் ரீசன். அதை நீங்கள் நம்புறீங்களா? ஏன்? சும்மா தான் கேட்டேன். நான் ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன். டேய், எங்கடா இருக்க? கால் பண்ணாலும் அட்டன் பண்ண டேய் மச்சான், ஏன் எதுக்குன்னெலாம் கேட்காத.
நான் அதை அப்புறம் சொல்கிறேன். எஸ் சார் நோ ஏதா ஒன்று சொல்லு. எஸ். ஓகேடா. டேய் சூசைட் பண்ணிக்க போறியா? டேய் மயிறு, நான் இப்போ அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன்டா. அப்போ சூசைட் தான் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லு. இவன் வேறு. வர்ஷா, நான் உடனே சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. ஓகே. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஏங்க நான் நிஜமாக தாங்க சொல்கிறேன். உங்களை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேங்க, நீங்கள் தாங்க. ஆனால் உங்களை எப்படி ரீச் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். மறுநாளே நீங்கள் என் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அடிக்கடி மீட் பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு இந்த யூனிவர்ஸ் ஏதோ நம்மளுக்கு டைரெக்டாக சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன். ஏங்க என்னங்க சிரிக்கிறீங்க? ஏதாவது சொல்லுங்கள் ப்ளீஸ். நிஜமாலே ஒன்றும் இல்லைங்க. நான் சொன்னேன்ல, எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் எ ரீசன். இதுக்கு தான் அன்றைக்கி நான் ஒரு 5 மினிட்ஸ் சீக்கிரம் வந்திருந்தாலோ இல்லை ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாக வந்திருந்தாலோ நம்ம இப்போது இப்படி ஒன்றா இருந்திருக்க முடியாது. நம்ம மீட் பண்ணணுன்ட்டு இருந்திருக்கு. மேபி. வேற ஒன்றும் இல்லையா? வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என் மேலே கோவமாக தானே இருக்கீங்க? இதில் கோவப்பட என்ன இருக்கு? இல்லைங்க, நான் உங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணதுக்கு. எனக்கு கோவமே இல்லை. நிஜமாலே கிரேட்டுங்க நீங்கள். நிஜமாலே உங்களுக்கு என் மேலே கோவம் இல்லையா? ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க. இதில் கோவப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன என்னை புரிஞ்சுக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏங்க அப்படிலாம் இல்லை. தேங்க்ஸ். இப்போதான் என்ன எம்பாரஸ் பண்ணுறீங்க. அப்படி இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன், அதான் தேங்க்ஸ் சொன்னேன். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சரி, ஓகே. ஓகே வர்ஷா, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ம் சரி, பாய் ப்ரோ. என்னங்க எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்கீங்க? சரி, ஓகே, பாய். பாய்.